நான் பார்த்திருக்க பொண்ணும் நம்ம பேரங்கிட்ட நின்னா இதே போல தாங்க இருக்கும். அப்படியா ஜூலி, நிஜமாவா சொல்ற? ஆமாங்க, சத்தியமா இதே போலதான் இருக்கும். ஏ ஜூலி, அப்ப நீ பார்த்த பொண்ணையே நம்ம பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாண்டி. அதத்தானங்க நானும் அந்த நாள்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு நான் பார்த்த பொண்ணை தான் உங்களுக்கு பிடிக்கும். ஐயோ என்னங்க, அங்க பாருங்க, யாரோ கீழே மயங்கி விழுந்துட்டாங்க. அச்சச்சோ, தாத்தா தாத்தா உங்களுக்கு என்னாச்சு? வா ஜூலி, நம்மளும் போய் பார்க்கலாம் என்னன்னு. சரிங்க. தம்பி சீக்கிரமா போய் கொஞ்சம் தண்ணி ஏதாவது எடுத்துட்டு வாப்பா. இதை கொண்டு வரேன்க்கா. தாத்தா தாத்தா என்னாச்சு தாத்தா? எந்திரிங்க, கண்ணை திறந்து பாருங்க தாத்தா. ஏ அஞ்சலி, என்ன பார்த்துட்டு இருக்க? நீயும் போய் ஹெல்ப் பண்ணு. மம்மி, அதான் அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணதில்ல, அப்புறம் எதுக்கு மம்மி நான் போய்கிட்டே? அடியே லூசு, மகாவோட மாமனாரும் மாமியாரும் இங்க தானே எங்கேயாவது இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? அட்லீஸ்ட் அவங்க பார்க்கும்போது ஹெல்ப் பண்ற மாதிரியாவது நடிடி. மம்மி, அந்த பெரியவர்கிட்ட போய் நான் இப்போ என்ன பண்றது? நான் வேணா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி வர சொல்றேன். லூசு லூசு, இதுக்கு எதுக்கிட்டே ஆம்புலன்ஸ் எல்லாம் வர சொல்லணும்? சாதா மயக்க மாதிரி தான் தெரியுது. போய் தண்ணி ஏதாவது எடுத்து கொடு. மம்மி, இவ்வளோ வயசானவர் கீழே விழுந்து கிடக்காரு, எப்படி மம்மி மயக்கம்னு சொல்ற? ஒருவேளை ஹார்ட் அட்டாக் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆம்புலன்ஸ் வர சொல்றது நல்லது தானே? சரி, இப்போ எதையாவது பண்ணி தொலை, அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் உன்னை பார்த்து நல்ல பொண்ணுன்னு நினைப்பாங்க. சரி மம்மி. ஹலோ, ஆம்புலன்ஸ் சர்வீஸ் தானே? எங்க பக்கத்துல டிவிடி நகர்ல மாரியம்மன் கோயில்ல ஒரு பெரியவர் கீழே மயங்கி விழுந்துட்டாங்க. சீக்கிரமா வர முடியுமா? ஓகே ஓகே, மேக் இட் ஃபாஸ்ட். அக்கா இந்தாங்க தண்ணி. கூடுறா. தாத்தா எந்திரிங்க தாத்தா. என்ன தாத்தா ஆச்சு? டேய் என்னடா இவரு தண்ணி தெளிச்சப்புறமா மயக்கம் தெளிய மாட்டேங்குது. என்னங்க பாத்தீங்களா அந்த பொண்ணோட நல்ல மனச? அந்த வயசானவருக்கு ஒண்ணுனதும் எப்படி ஓடி வந்து பாக்குதுன்னு. ஆமா ஜூலி, நம்ம மருமக சொன்ன பொண்ணை பாருங்க, அவன் எப்படி கல்லு மாதிரி நிக்கிறான்னு. இவளை போய் எப்படிங்க என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? ஆமா ஜூலி, கடவுளா பார்த்துதான் நமக்கு இந்த பொண்ணோட கேரக்டர் எப்படின்னு தெரிஞ்சுக்க வச்சிருக்காரு. ஆமாங்க. டேய் என்ன பண்றதுன்னே தெரியலடா. தாத்தா கண்ணை முழிக்கவே மாட்டேங்கிறாரு. அக்கா ஒருவேளை வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? என்னம்மா ஆச்சு? தாத்தா இவர் மயங்கி கீழே விழுந்துட்டாரு. தண்ணி தெளிச்சாலும் எழும்பவே மாட்டேங்கிறாரு. என்னன்னு தெரியல தாத்தா, பயமா இருக்கு. இது யாருமா? உன் தாத்தாவா? இல்ல, யாருன்னு எனக்கு தெரியாது தாத்தா, ஆனா கீழே விழுந்து கிடந்தாரு. சரிம்மா, நீ ஒன்னும் வருத்தப்படாத, நம்ம ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலாம். சரி தாத்தா, கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. சரிம்மா, நீ பயப்படாத. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, தள்ளுங்க தள்ளுங்க. இதோ இவருதான் பேஷண்ட். ஓகே மேடம். டேய் அந்த ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வாங்கடா. சீக்கிரம் 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 கொண்டு போங்க. ஓகே மேடம், தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா ஆம்புலன்ஸ்ல வாங்க. இதோ நான் வரேண்ணா. வாப்பா. நல்ல வேலை பண்ண அஞ்சலி, நீ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு அந்த பெரியவரோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? இதுல என்ன மம்மி இருக்கு? என்னால முடிஞ்ச ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணேன். இதுக்கு போய் என்ன பெருமையா பேசிட்டு இருக்க? இது கூட பண்ணலன்னா நம்மலாம் என்ன மனுஷங்க மம்மி? சரி வா மம்மி போலாம். என்னங்க என்னங்க இது சோதனை. ஆமா ஜூலி, ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்ப நல்ல பொண்ணுங்களா இருக்காங்க. இதுல யாரடி நம்ம பேரை அசோக்குக்கு செலக்ட் பண்றது? அதாங்க எனக்கும் தெரியல, ரொம்ப குழப்பமா இருக்கு. என்ன இருந்தாலும் நம்ம மருமக பார்த்த பொண்ணு தானமா அந்த பெரியவரோட உயிரை காப்பாத்தி இருக்கு. இல்ல இல்ல, என்ன இருந்தாலும் நான் பார்த்த பொண்ணு தானங்க அந்த பெரியவரை காப்பாத்தணும்னு முதல்ல ஓடி வந்தா. ஆமாம்மா, இருந்தாலும் லாஸ்ட்ல இந்த பொண்ணு தானமா அந்த பெரியவரை காப்பாத்துச்சு. ஐயோ கடவுளே, என்ன ஏன் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு விட்டுட்டீங்க? எப்படியாவது என் பேத்தியை என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நான் ஆசைப்பட்டனே. இப்ப நான் எப்படி என் பேத்திக்கு சப்போர்ட் பண்றது? என்ன சொல்லி இவர் மனசை இனி மாத்துறது? அம்மா தாயே, நீதாம்மா எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். என்ன ஜூலி இப்ப சோகமா இருக்க? என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம குழம்பிட்டு இருக்கிறியா? ஆமா, நான் என் மனசுல என்னெல்லாம் ஆசையை வளர்த்தேன் தெரியுமாங்க. இப்ப என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாம குழம்பி போய் நிக்கிறேங்க. சரிதாம்மா, எனக்கும் நீ பார்த்த பொண்ணை நம்ம பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைதான். ஆனா நம்ம மருமகளுக்கு என்னம்மா பதில் சொல்றது? ஆமாங்க, அதாங்க எனக்கும் ஒன்னும் புரியல. சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுல போய் இருந்து நிதானமா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கலாம். சரிங்க. எடி ரம்யா, எப்பவும் அந்த போன்ல என்ன தேடி பார்த்துட்டு இருக்க? மா, நான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேம்மா. என்ன ரீல்ஸோ? எப்ப கேட்டாலும் அந்த ரீல்ஸை தான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றேன். அது வாழ்க்கைக்கு எதுக்கு அது உதவுமாடி? அம்மா, அதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவாது. எல்லாம் சும்மா டைம் பாஸ்க்கு பாக்குறதுதாம்மா.
டைம் பாஸ்க்கு அந்த புக் எடுத்து படிக்க வேண்டியதானடி. 3 வருஷம் காலேஜ் முடிச்சிட்டு ஏதாவது வேலைக்கு போக கொஞ்சம் சம்பாதிப்போனலாம் இல்ல, எப்பவும் இந்த ரீல்ஸே பார்த்துக்கிட்டு இரு. அம்மா, ரீல்ஸ் போட்டு பெரிய ஆளானவங்களும் நிறைய பேர் இருக்காங்கம்மா. என்னடி சொல்ற, நிஜமாவா? ஆமாம்மா, நானும் ஒரு நாள் ரீல்ஸ் போட்டு எவ்வளவு பெரிய ஆளாகிறேன்னு பாரு. எடு செருப்ப, ஒழுங்கா படிச்சதை வச்சு உருப்படியா ஒரு வேலைக்கு போற வழியை பாரு. ரீல்ஸ் போட்டு பெரிய ஆளாக போறாளாம். போமா, உனக்கு எங்க புரிய போகுது ஏன் அருமை. ஒரு நாள் என்ன தேடி எல்லாரும் மைக் எடுத்துட்டு வருவாங்க. அன்னைக்கு நான் தான் ரம்யாவோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிப்பல்ல, அப்போ இருக்கு உனக்கு. ஃபர்ஸ்ட் அப்படி ஒண்ணு நடந்தா பாப்போம். சரிடி, உன் அக்கா எங்க? வெளியே போனவ இன்னும் வரல, எங்க போய் தொலைஞ்சா? யாருக்கு தெரியும் அவ எங்க போனான்னு? இங்கதான் நிஷாக்கா வீட்டுல எங்கேயாவது சுத்திட்டு இருப்பா. இன்னைக்கு வரட்டும் இவளுக்கு ரொம்ப தைரியம் கூடி போச்சு. ஏய் நில்லடி. என்னம்மா? என்ன வந்தது வராததுமா உன் பாட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்க? இங்க ஒருத்தி இருக்கிறது கண்ணுக்கு தெரியலையா? அது வந்து என்ன வந்து போய் நீ இழுத்துட்டு இருக்க? இவ்வளவு நேரம் எங்க போய் ஊர் மேய்ஞ்சிட்டு வர? அம்மா, பக்கத்துல நிஷாக்கா வீட்டுக்கு தாம்மா போயிருந்தேன். அங்க போயிருந்தே இல்ல வேற எங்கேயும் போயிருந்தியா? நிஷாக்கா தாம்மா கோயிலுக்கு கூப்பிட்டாங்க. நான் வரலன்னு எவ்வளவோ சொன்னேன், அவங்க தான் கேட்காம கூட்டிட்டு போயிட்டாங்க. ஓஹோ, உனக்கு அவ்வளவு தைரியம் கூடி போச்சு. என்கிட்ட சொல்லாம நீ கோயில் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கல. வர வர உன் போக்கே சரியில்லடி. சாரிம்மா, தெரியாம போயிட்டு வந்துட்டேன், இனிமே போக மாட்டேன். உன்னை நிஷா வீட்டுக்கு விடுறது தானே தப்பா போச்சு. இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்கிற கதையெல்லாம் இருக்கு. சாரிம்மா, இனிமே நான் போகவே மாட்டேன். சரி உள்ள போ. இன்னும் ஏம்மா என்கிட்ட நடிக்கிறீங்க? நான் இங்க இருக்க போற கொஞ்ச நாளாவது என்கிட்ட பாசமா இருக்கலாம்ல. சரி, நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்கன்னெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இப்போ உங்க மேல எந்த வருத்தமும் இல்லம்மா. அத்தை, மாமா வாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமாம்மா, உனக்கு இப்ப தலைவலி பரவாயில்லையா? ஆமா மாமா, இப்ப சரியாயிடுச்சு. சரிம்மா. என்ன மாமா, அத்தை ரொம்ப சோகமா இருந்த மாதிரி தெரியுது. இவங்க சோகமா இருக்கிறத பாக்கும்போது நான் பார்த்த பொண்ணதான் அசோக்குக்கு செலக்ட் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தோணுது மாமா. அப்படிலாம் இல்லம்மா, இன்னும் எதுவும் செலக்ட் பண்ணல. ஏன் மாமா, என்னாச்சு? அந்த 2 பேரும் கோயிலுக்கு வந்தாங்களா இல்லையா? 2 பேரும் வந்தாங்கம்மா. அப்புறம் என்ன மாமா, நீங்க வச்ச டெஸ்ட்ல யாரு செலக்ட் ஆனா? 2 பொண்ணுங்களுமே நம்ம நினைச்ச மாதிரி ரொம்ப நல்ல பொண்ணுங்களா இருக்காங்கம்மா. அதான் எங்களுக்கு யாரை செலக்ட் பண்றதுன்னே தெரியல. குழம்பி போய் வீட்டுக்கே வந்துட்டோம்மா. என்ன மாமா சொல்றீங்க? எப்படினாலும் யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி தானே ஆகணும். ஆமாம்மா, உன் அத்தை அவ பார்த்த பொண்ணுதான் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒத்த கல்ல நிக்கிறா. எனக்கும் இப்ப என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியலம்மா. என்னங்க? என்ன சொல்லி சொல்லு. எனக்கு ஒரு ஐடியா தோணுதுங்க, அத சொன்னா செய்வீங்களா? சொல்லுமா. பேசாம நம்ம மருமக பார்த்த பொண்ணையே நம்ம அசோக்குக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. என்ன சொல்லி இப்படி சொல்லிட்ட? அப்ப நீ பார்த்த பொண்ணு? அவளை என் செல்ல பேரன் அகிலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. அத்தை, என்ன சொல்றீங்க? நல்ல ஐடியா சொல்லி, இது ஏன் எங்களுக்கு தோணாம போச்சு? எம்மாடி மகா, உனக்கு ஒண்ணு இதுல பிரச்சனை இல்லையே? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மாமா. சொல்ல போனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க 2 பேரும் முடிவெடுத்தா அது ரொம்ப கரெக்டா தான் இருக்கும். அத்தை சொல்ற மாதிரியே அத்தைக்கு பிடிச்ச பொண்ணை நம்ம அகிலுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சரிம்மா, அப்ப இதோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. ஆமா மாமா, நானே இத பத்தி அவர்கிட்ட பேசுறேன். சரிம்மா, அப்ப இனிமே கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். என்ன ஜூலி சொல்ற? ஆமாங்க, என் பிறந்த நாள் முடிஞ்ச கையோட நம்ம 2 பேரனுக்கும் ஒரே மேடையில வச்சு கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதுதான். சரிதானங்க நான் சொல்றது? ஆமா ஜூலி, சூப்பர் ஐடியா. நீ ரொம்ப கரெக்டா சொன்ன. இதுக்கு தான் என் ஜூலி வேணும்னு சொல்றது. போங்க, என் மருமக பாத்துட்டு இருக்கா பாருங்க. சரி, அடுத்து இத பத்தி நம்ம பேரனுங்க 2 பேர்கிட்டயும் பேசலாம். சரிங்க. அண்ணா கூப்பிட்டீங்களாண்ணா? ஆமாடா, பாட்டி பிறந்த நாளைக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதடா? ஆமாண்ணா, வீட்டில் ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் சொல்லிட்டேன். அப்புறம் கேக்குக்கும் ஆர்டர் கொடுத்தாச்சு. அப்புறம் சாப்பாடுக்கும் சொல்லிட்டேண்ணா. டேய், என்ன சொல்ற நீ? வீட்டில் வச்சு பண்றதுக்கா? ஆமாண்ணா, அதானே பிளான். எல்லா தடவையும் அப்படி தானே பண்ணுவோம். டேய், ஃபர்ஸ்டே நம்ம என்ன சொன்னோம்? எல்லா தடவையும் விட இந்த தடவை ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்ல? ஆமாண்ணா, அதுக்காகத்தான் எல்லாமே நல்லா காஸ்ட்லியா சொல்லியிருக்கேன். டேய், கிராண்டானா அப்படி இல்லடா. வேற எதனா சொன்னீங்க? எல்லா தடவையும் வீட்டில் வச்சு சிம்பிளா தானடா பண்ணுவோம். ஆனா இந்த தடவை பாட்டி பிறந்த நாளை செலிப்ரேட் பண்றதுக்கு பெரிய வெட்டிங் ஹால் புக் பண்ணணும். வாவ், சூப்பர் ஐடியாண்ணா. எனக்கு இது தோணல பாருங்க. சரிடா, நீ சீக்கிரமா பாட்டியோட பிறந்த நாள்ல எந்த வெட்டிங் ஹால் நல்லா கிராண்டா கிடைக்குதோ அதை சீக்கிரமா புக் பண்ணிடு. சரிண்ணா, நான் சீக்கிரமா பாக்குறேன். பாட்டி பிறந்த நாளைக்கு கண்டிப்பா காலையில கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. பாட்டியை காலையில சீக்கிரமா கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நம்ம வெட்டிங் ஹால்ல போய் கேக் கட் பண்ணலாம். வாவ், சூப்பர் பிளான்னா. நம்ம இப்படியே பண்ணிடலாம். அப்புறம் மதுரையிலேயே பெரிய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லி டெக்கரேஷன் எல்லாம் பண்ண சொல்லிடு. முடிஞ்சா ஒரு ஆர்கெஸ்ட்ராவும் வைக்கலாம்.
அண்ணா நீங்க வேற லெவல்ல அசத்துறீங்கண்ணா. ஒரு கல்யாணத்தை கூட யாரும் இவ்வளவு கிராண்டா பண்ணிருக்க மாட்டாங்க போலயே. ஆமாடா, நம்ம பாட்டி பிறந்த நாள்னா சும்மாவா, அதுவும் பாட்டியோட 70வது பிறந்த நாள். ஊரே மிரண்டு போற மாதிரி அசத்தணும். சரிண்ணா, அசத்திடலாம். சரிண்ணா, நான் அப்ப வரேன். ஓகேடா அகில். ஏங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? என் ஃபோட்டோவை பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிங்களா இல்லை பார்க்காம சம்மதிச்சிங்களா? எனக்கு நம்பிக்கையே இல்லை. கண்டிப்பாக உங்ககிட்ட என் ஃபோட்டோவை காமிச்சிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்னை பார்த்துருந்தா தான் நீங்கள் காய்ச்சி பூச்சின்னு கத்திருப்பீங்களே. என்ன உங்களுக்கு இப்போ பிடிக்கலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் என்னையே சுற்றி சுற்றி வர மாதிரி நான் மாற்றி காட்டுவேங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க. என்னமோ தெரியலங்க, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க கூட ரொம்ப நாள் சந்தோஷமா வாழணும்னு ஆசையா இருக்குங்க. எங்க என் பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கோ இல்லையோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனா இவ இப்படி பேசிட்டு இருக்கதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணை இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அது போதும்.